போறவர் வந்து ப்ளூ சட்டை மாற சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்து அவர் அப்படி இப்படி சார் அவரை வந்து நான் இப்போ கூட சொல்றேன் பாருங்க, விவேகம் படத்துக்கு வந்தாலும் அப்படிதான் கலாச்சாரம். எப்படி இது முஞ்சி அதுக்கு முஞ்சின்ட்டு நாங்க சொல்றோம் பாருங்க, அப்பயே அவரை வச்சு செய்யு செஞ்சோம், போனே சுவிச் ஆஃப் பண்ணிட்டான். இல்ல இருந்தா திருப்பி வர வேண்டிய பேச வேண்டியதானே, அவனால வேலையே இல்லையா சார் அவனுக்கு? பெரிய ஒரு சாதனை படிச்ச குறை சொல்லி காசு சம்பாதிக்கிறாங்க சார். பொறாம சார். சார் இதான் சார் அரசியல். ஒருத்தன் மேல ஏறி வந்தானா அவனை எப்படி அமுக்கணும்னு தான் பார்ப்பாங்க, புரியுதுங்களா சார்? எங்க தலை வந்து ஏறிட்டே தான் இருப்பாரு. எவ்வளவு அமுக்குறீங்களோ அவ்வளோ. ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், பக்கவளமா நாங்க இருக்கிறோம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் யாரோ சொன்னீங்களே, யாரோ ஒருத்தர் அந்தகண்ண சார், அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு போகாரு. வெளியில வந்தானா காலி, அவனெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நார்மலா வர சொல்லுங்க பார்க்கலாம், வர சொல்லுங்க. நாளைக்கு வந்து தியேட்டர் நிக்க சொல்லுங்களேன், பாத்துங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்தமான் நீங்க எந்த மான் ஆயிடுவீங்க, அப்புறம் பாத்துங்க எந்த மான் ஆயிடுவீங்க. ரசிகரெட்லாம் வச்சுக்காதீங்க, நெருப்புனாங்க. கட்சியில நீ தான் இருக்கிற, நான் கட்சியில வேணாப்பா, இதுல வர தெரியும். சார் அவர் வந்து ஆல்ரெடி ரேசர் தான் சார். அவர் எங்க தலை வந்து ஏகே வந்து எப்பயுமே ரேசர் தான், அது பைக்லயும் சரி கார்லயும் சரி. அவருக்கு எல்லாம் வந்து உண்மை, அவர் எவ்வளவு வாட்டி கீழே இது பண்ணாலும் மேல வந்துகிட்டே தான் இருப்பாரு அவரு. எல்லாருமே பதறிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அந்த ஸ்பாட் ஷூட்டிங்கே நடக்காதுன்னு வச்சாங்க. ஆனா அடுத்த ஸ்பாட்டே மறுபடியும் சார் சார் அது வந்து வேற சார். எங்கால் வந்து ஹீரோ, ரியல் ஹீரோ. ஸோ அடிப்பட்டாலும் மற்றவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது, மற்ற ஸ்டெடியில் நின்றுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஒரு ½ hour டைம் எடுத்துட்டு திருப்பி வருவார். இப்போ சிங்கம் அடிப்பட்டதுன்னா காட்டில் படுத்துக்கிட்டா இருக்கும், அடுத்த செகண்டே வேட்டையாட தான் போவோம். அந்த மாதிரி எங்க இடத்துல ஷூட்டிங் போவேன் சார். பெருமை இல்லை சார், எங்களுக்கு தலையே பெருமை தான் சார் எங்களுக்கு. அவருக்கு இந்த அவார்டு அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது எங்களுக்கு. இப்ப சொல்ற பாருங்க, அவர் நாங்க வெளியே ஒரு டயலாக் ஒன்று போட்டிருக்கோம். நாங்க ரசிகர் எங்களை வெறுத்தாலும் நாங்க அவருக்கு விசுவாசமா நாங்க எப்பயுமே இருப்போம். அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல வந்து அவரை பிடிக்காதவங்க வந்து அவருக்கு என்ன தகுதி இருக்கு, எப்படி அவருக்கு சார்? அவனெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க சார். அவனுங்க நாங்கெல்லாம் உழைச்சி சாப்பிட்றவங்க. நாங்கெல்லாம் எப்படி எங்க தலை வந்து முதல்ல குடும்பத்தை பாருங்க, உங்க லைஃபை பாருங்க, அப்பா அம்மா பாருங்கன்றாரு. ஸோ அவங்கெல்லாம் வேலைக்காரங்க வந்து வியூஸ் தேடி ஓடுவானுங்க, எங்கடா காசு கிடைக்கும், இவன் குத்தா அவன் காசு கொடுப்பான். அந்த மாதிரி ஆள் நாங்க கிடையாது. எங்க தலை என்ன சார், நீ பாரு குதிரைக்கு ஒரு லாடம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. எப்பயுமே சைடு எதுக்கு போட்டிருப்பாங்க தெரியுங்களா? அது எப்பயுமே நேரா ஓகே போடணும் தான், ஓகேங்களா சார்? சைட்ல பார்த்தா ஓட முடியாது. அந்த மாதிரி எங்க தலை நேரா போயிட்டே இருப்பாரு. அதனாலதான் இவ்வளவு வெற்றி, இவ்வளவு உச்சத்துல நிக்கிறாரு. எந்த பேக்ரவுண்டும் இல்லாம எங்க தலை இவ்வளவு நிக்கிறாருன்னா நாங்களும் தான் ஒரு பக்கபலம். இப்ப பத்மபூஷன் இருந்து எங்களுக்குன்னு தான் சொன்னார் தலை. ரொம்ப ரொம்ப ஆன்சர். ஸோ எங்க தலை எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. தலைக்காக நான் இன்னும் உழைச்சிட்டு தான் இருப்போம். நாங்க அவர் சொல்றாரு பாப்பா பாருங்க, அம்மா பாருங்க, பிள்ளைய தலை நாங்க அப்பாவை பாக்குறோம், அம்மா அப்பா ஃபேமிலி பாக்குறோம், வேலையை பாக்குறோம். நீங்க முதல்ல உங்களை பாருங்க, எங்களையும் பாருங்க கொஞ்சம். உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறோம். மன்றம் இல்லாமலே மாச பாத்தியா. சோ சில பேர் கட்சிக்காக தான் பேனர்லாம் வைப்பாங்க சார். ஓப்பனா சொல்றேன் சார், இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை வெட்டியை விட்டுட்டு, அதாவது அதுக்கு தலை இப்ப ஒரு கோயில்ல திருவிழா நடக்கும், அதுக்காக நம்ம வேலையை விட்டு அதுக்காக போவோம். அந்த மாதிரி எங்களுக்கு திருவிழா வந்திருக்கு. ஸோ 2 நாள் தலை கோச்சிக்காதீங்க, 2 நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. படத்துக்காக தான் பண்றோம். முடிச்சு நாங்க அதுக்கப்புறம் 2 days கழிச்சு நாங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் சார். தலை எப்பயுமே ஸ்மார்ட் தாங்க அவரு, வேற லெவல். ஏன் தலையே வேற லெவல். அடுத்த படம் குட் பேட் அட்லி வருது, அந்த படத்துக்கு வெறியோட இருக்கிறோம் நாங்க.
மகிழ் திருமேலி வந்து சொல்லியிருக்காரு, தலை வந்து நான் தலை வந்து எதுவுமே ரசிகருக்காக ஓப்பனிங் கிடையாது, மாசின் கிடையாது, இன்டர் பிளாக்ஸ் கிடையாதுன்னாரு. எல்லாத்துலயும் ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஏன்னா எங்க தலை எங்களுக்காக பண்ணியிருப்பாரு, மெயினா புரியுதுங்களா, ரசிகர்களுக்காக பண்ணியிருப்பாரு. 2 வருஷம் கழிச்சு படம் வருது. ஏற்கனவே துணிவு சூப்பர், நீங்களே பார்த்துருப்பீங்க சார். 2 படம் வந்தது, எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த இதுதான், யூடியூப்ல தான். என்ன சொல்றதுல அந்த ஒரு டை வச்சு அது மூவர் அந்த ஷாட் அது செமையா இருக்கும் சார். அது அதான் சார் சூப்பர் சார். எங்க ரியல் சார், ரியல். உங்களோட நலன் கருதி தான் இந்த இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னாரு. கரெக்ட் தான் சார். நான் தான் சொல்லிட்டேன் சார். இப்ப கோயில் திருவிழா வைக்கிறோம், ஒரு 2 days தான் நம்ம அதுக்கு வேலை வெட்டிப்போம், பணமே இருக்கும். அந்த மாதிரி நினைச்சு கடவுளை பாக்குறோம் சார். தப்பா நினைச்சுக்க கடவுளேன்னு சொல்றேன்ட்டு. சோ சாரி. ஏகே 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 அதான் சார், அதான் இப்ப நாங்க நிறுத்திட்டோம். ஏகே ஏகே நன்றி. சூப்பர் சூப்பர் சூப்பர். தல்லையில உண்டா தல்லை உண்டாத்து ಮತ್ತೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು. டிஷர்ட்ல இருக்கு பாருங்க, சென்னை ஜேர்னலிஸ்ட் வெளியில எடுத்தல இருங்க எல்லாம் பேசவே காலைல வரணும். எங்களுக்கு ஷோ சத்தியம் தேட்டர் தான். சத்தியமா? எங்களுக்கு காலைல நம்ம பத்திரிகை சத்தியம்ல போறோம் ஷோ 9. எல்லாம் ஃபோனில் தானே தலைவா பார்க்க போகிறாங்க. அது குவாலிட்டி இதுக்கு தனியாக ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. எடிட் பண்ணி ஏற்றி விட்டுருவேன்.